எல்லா ரைஸ்க்கும் சூப்பராக டக்கரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும். இது ஒரு 2 செகண்ட் போல் பரட்டி விட்டிங்கனாலே போதும், சூப்பராக எல்லாத்துலேயும் கலந்துடும். இப்போ 3 போல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து போல் கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி அதையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே டக்கராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்குள்ள ஸ்டஃபிங் மாதிரி இதை உள்ளே வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.